இந்திய அரசியலமைப்பின்படி மொத்தம் 5 நீதி பேராணைகள் இருக்கு. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ரிட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இவங்க 2 பேரை தவிர வேற யாராவது ரிட்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட் பவர் கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 32 வழியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிட்ஸ் இஷ்யூ பண்ணும். ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. பட் இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர மற்ற உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆட்கொணர் நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது நீதிமன்ற காவலை தவிர்த்து சட்டவிரோத காவலில் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆஜர்படுத்த சொல்லி இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரிட்டை ஒரு தனிநபர் மேலோ இல்லை அரசு துறை மேலோ ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். சட்டப்பூர்வ காவலில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ரிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கட்டளை நீதி பேராணை மேண்டமஸ். உங்களுக்கு ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேர்லேயும் மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை செய்ய தவறிட்டாங்க, அதை பண்ணுங்கப்பா அப்படின்னு கட்டளை இடுவது தான் கட்டளை நீதி பேராணை. இதை ஒரு பொது நிறுவனத்திற்கோ இல்லை கீழமை நீதிமன்றத்திற்கோ இல்லை ஒரு கழகத்திற்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ இஷ்யூ பண்ணலாம். ஆனால் ஒரு தனிநபர் மீதோ இல்லை குடியரசுத் தலைவரோ இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க மேலே இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தடையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம். இதை பண்ணுங்கப்பா, ஒரு விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறது மேண்டமஸ். ஒரு விஷயத்த ரொம்ப நீங்கள் எக்ஸஸாக லிமிட் பண்ணி போகாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இதை யாருக்கு இஷ்யூ பண்ண முடியும்னா ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜுடிஷியல் அத்தாரிட்டி மேலே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரிட்டை சட்டமன்றங்கள் மீதோ தனிநபர் மீதோ இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆவண கேட்பு நீதி பேராணை செட்டியோரி அப்படின்றது என்னன்னா ஆவணம் கேட்டு இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லை பெண்டிங்கில் இருக்கிற கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த ரிட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரிட்டு ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் மேலே தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் சட்டமன்றங்கள் மீதோ தனிநபர் மீதோ இந்த ரிட்டை இஷ்யூ பண்ண முடியாது. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் மேலே இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் தகுதி விரைவு நீதி பேராணை அப்படின்றது என்னன்னா குவாரண்டோ பொது அலுவலகத்தை அதாவது பப்ளிக் ஆஃபீஸை ஒரு நபர் தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரிட்டு இஷ்யூ பண்ணலாம். மேலே சொன்ன 4 ரிட்டையுமேவும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மூலமாக தான் இதை ஃபைல் பண்ண முடியும். பட் குவாரண்டோ கேஸில் அப்படி கிடையாது. எந்த ஒரு தனிநபர் வேணாலும் இந்த ரிட்டை பண்ணலாம்.